ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியுடைய ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா மற்றும் பேட்ஸ்மேனான கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் காஃபி வித் கரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரொம்ப ஜாலியாக பேசியிருப்பாங்க. கூடவே கொஞ்சம் ஓவராக பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருப்பார். பல பெண்களோடு நான் பழகியிருக்கேன், அந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய பெற்றோர்கிட்டே நான் சர்வசாதாரணமாக தெரிவிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பார். இந்திய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத ஒரு சில விஷயங்கள்லாம் ஹர்திக் பாண்டியா பேசியிருப்பார். பாண்டிய அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கேஎல் ராகுலும் ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருப்பார். இந்த விஷயம் பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பிச்சு. நிறையா ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக சமூக வலைதளங்கள் கருத்தெல்லாம் தெரிவித்தாங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி ஆனது இந்த மாதிரி சர்ச்சை கருத்துக்கு ஹர்திக் பாண்டியா மற்றும் கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் 24 மணி நேரத்துக்குள்ளே விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தெரிவித்தாங்க. அதற்கு ஹர்திக் பாண்டியா மன்னிப்பும் கேட்டார், விளக்கமும் கொடுத்தாரு. ஆனால் அந்த விளக்கம் திருப்திகரமானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக குழு தலைவரான வினோத் ராய் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் ஹர்திக் பாண்டியா சர்ச்சைக்குரிய நிறைய விஷயங்கள் தெரிவிச்சிருந்தார். அதற்கு அவர் கொடுத்த விளக்கம் சரியானதாக எனக்கு படலை. அதனால் ஹர்திக் பாண்டியா மற்றும் கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேருக்கும் 2 போட்டியில் விளையாடுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிசிசிக்கு பரிந்துரை செஞ்சுருக்கேன் அப்படின்னு வினோத் ராய் சொல்லியிருக்காரு. வினோத் ராய் பிசிசி கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ பிசிசி வினோத் ராயுடைய கருத்தை கேட்டுட்டு 2 போட்டிகளில் கேஎல் ராகுல் மற்றும் பாண்டியாவுக்கு தடை விதிக்க போகிறாங்களா இல்லை விளையாடுவதற்கு அனுமதிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.